இதை இப்படி தள்ளி விட்டு அந்த அந்த தொட்டியோட என் ஆசையும் சேர்த்து உடைச்சிட்டேன். அது இல்ல வானதி. ஹேய், எதுவும் பேசாத. நானும் நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுட்டா இருக்கேன். வந்த வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் நீ நல்லா தான் பாத்துட்டு இருக்க. நானும் போனா போதுன்னு பொறுமையா இருந்தா இன்னைக்கு எல்லாம் மீறிட்டல. இப்ப அம்மா வரட்டும், நீ பண்ண எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. வானதி, நான் சொல்றது கேளு, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கூட வா. கைய விடுங்க. நான் எதுக்குங்க வரணும்? தப்பு செஞ்சது இவ. எதுக்காக இவ இப்படி பண்ணான்னு முதல்ல இவளை கேளுங்க. வானதி, நான் சொல்றது கேளு, இது அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல கூட வா. இவ எதுக்காக இப்ப அந்த செடியை தள்ளி விட்டு உடைச்சான்னு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். இது தெரியாம நான் எங்கேயும் வர மாட்டேன். வானதி ப்ளீஸ், நான் கண்டிப்பா இதை பத்தி பேசுறேன். நீ முதல்ல கூட வா. கார்ல ஏறு. என்னங்க கார்ல ஏறுன்னு சொல்றேன். ஒரு செடி உடைஞ்சதுக்கே வெறி பிடிச்ச மாதிரி பேசுறா பாருமா. அவ கத்துனதை பார்த்து நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஆமா ஆர்த்தி, நம்ம வீட்டுல பூனை மாதிரி இருந்தவ இந்த வீட்டுக்கு வந்த உடனே எப்படி புலி மாதிரி பாஞ்சிட்டு போற பாத்தியா? சும்மா சொல்லக்கூடாது, ஆள் தான் ஆழாக்கு மாதிரி இருக்கா. அவ உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த அறை நம்ம ரூம் வரைக்கும் கேட்டுச்சு பாத்தியா? நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். எங்க போறீங்க? வெயிட் பண்ண வந்துடுறேன். வானதி, என்ன அப்படி பாக்குற? வாங்கிக்க. இத வீட்டுல வச்சிருந்த அந்த செடி அப்படி ஆயிடுச்சேன்னு நீ எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா இனிமே இந்த செடியை வளர்த்துக்க. ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ இவ்வளவு கோவப்படுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எதுங்க சின்ன விஷயம்? அந்த செடி நல்லா வளர்ந்து தினமும் பூ பூக்குங்கிற நம்பிக்கையோட அத எவ்வளவு அக்கறையா நான் வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா அத போய் அப்படி பண்றதுக்கு எப்படிதான் அந்த பொண்ணுக்கு மனசு வந்துச்சோ? சரி விடுவானதே,
அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்றதுக்காக இப்போ இன்னொரு செடியை வாங்கி கொடுக்குறேன். இன்னும் ஏன் அதையும் நினைச்சிட்டு இருக்க? அந்த செடியை நீ எப்படி பாத்துக்கிட்டியோ அதை விட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த செடி நீ பாத்துக்கோ. இந்த வாங்கிக்க. சரி, ரொம்ப ரசிக்க வேண்டாம், போலாமா? போலாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், வீட்டில் நடந்த எந்த விஷயமும் அம்மாக்கு தெரிய வேண்டாம். அவங்க வரத்துக்குள்ள நம்ம போய் இந்த செடியை இருந்த இடத்துல வச்சிருவோம், சரியா? என்னை கூட்டிட்டு வந்து இந்த செடியை வாங்கி கொடுத்தத என் மேல உள்ள அக்கறையில தான் நினைச்சேன். ஆனா இது உங்க அம்மாக்காக தான் நீங்க செய்றீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எந்த ஒரு விஷயத்தையும் மத்தவங்களுக்காக யோசிக்கிற நீங்க எனக்காக எப்ப யோசிக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். சார், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன் சார். அபி, ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? எங்கேயோ போறேன் சார். ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்கவே முடியாது. பாய். அபி, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களோட கோவம் எனக்கு புரியுது அபி. நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் ரிலாக்ஸ். வானதி அந்த செடியோட கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அது உடஞ்சிருச்சுன்ற கோவத்துல தான் அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா. இத நீங்க அவ்வளவு பெருசா எடுத்துக்க வேண்டாம் அபி. அதுக்காக என்ன கை நீட்டி அடிப்பாங்களா? அவங்க கிட்ட அது தெரியாம நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அது கூட புரிஞ்சுக்காம அப்படி ரியாக்ட் பண்றாங்க.
சரி அவங்க அப்படிதான். ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட்டா எதுவும் பேசாம அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அபி, அந்த ஹார்டான சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மல் ஆகணும்னு தான் நான் வானதி அங்கிருந்து கூட்டிட்டு வெளியே கிளம்புனேன். கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்திருக்கீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல அபி. சார், அடி வாங்கினது நானு. நியாயமா நீங்க என்கிட்ட தான் முதல்ல வந்து பேசியிருக்கணும். என்ன இருந்தாலும் வானதி உங்களோட வைஃப். நீங்க அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. அப்படிலாம் இல்ல அபி. எனக்கு நிஜமா இந்த சிச்சுவேஷன்ல சடனா என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப கூட நீங்க ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தான் உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் இங்க வந்தேன். ஒண்ணு வேண்டாம் சார், உங்க ஆறுதல கேக்குற மைண்ட் செட்ல நான் இல்ல. உங்களோட கம்பெனில ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு ட்ரீமோட இங்க வந்ததுக்கு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்னால இங்க யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு சார், இந்த ப்ராஜெக்ட்ல உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸா என்னால லைஃப் லாங் மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டேன். உங்க கூட பழகின இந்த கொஞ்ச நாள் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன் சார். நீங்க இருக்கிறத நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சார். நான் கிளம்புறேன். அபி, ப்ளீஸ் அபி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அபி. அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹார்டா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இங்க இருந்து மொத்தமா போறேன்னு சொல்றீங்க. வேற என்ன சார் என்ன பண்ண சொல்றீங்க? இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி பழகினது கொஞ்ச நாளா இருந்தாலும் என் லைஃப்லயே அதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். எனக்கும் அப்படிதான் இருக்கு அபி. உங்களோட கேரக்டராலையும் ஹார்ட் ஒர்க்காலையும் என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஒன்னாவே டிராவல் பண்ணிட்டு இப்ப சடனா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இல்லைன்றத என்னால ஏத்துக்க முடியாது அபி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் நான் உன்னை ஒரு எம்ப்ளாயி ட்ரீட் பண்ணதே இல்லை. எப்பவும் நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பழகிருக்கேன். என் மேல நிஜமான அன்பு இருந்தா நீங்க இங்க இருந்து போக கூடாது. நீங்க போக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இல்ல சார், நீங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. இந்த அன்புக்கு முன்னாடி என்னால எதுவுமே செய்ய முடியல சார். செய்யாத தப்புக்கு அடி வாங்குறது, திட்டு வாங்குறது, இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் எதுக்காக இங்க இருக்கணும்? எனக்காக இருங்க அப்படி. நான் உங்களை இந்த அளவுக்கு டைட்டா ஹக் பண்ணியும் நீங்க என்ன டச் பண்ணாம இருக்கீங்கன்னா இன்னும் உங்களோட மனசுல அந்த வானதி இருக்கான்னு தான் அர்த்தம். எப்படி உங்க வாயாலேயே அபி நீ போகாதன்னு சொல்ல வச்சனோ அதே மாதிரி வானதி வெளியே போடின்னு சொல்ல வைக்கிறேன். அது நிச்சயமா நடக்கதான் போகுது. அபி இன்னும் சாப்பிட வரல, நான் போய் சாப்பிட கூப்பிட்டு வரேன். கொஞ்சம் சாம்பார் ஊத்தவா? இல்ல கொஞ்சம். அபி
நீ ஏன் சாப்பிடாம இவ்வளவு நேரமா வேலை செஞ்சுட்டு இருக்க? பெண்டிங்ல இருக்க சில ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன வேலை இருந்தா என்ன, முதல்ல சாப்பிடணும்ல, உடம்ப கவனிச்சுக்கணும். ஆனா ஒண்ணுங்க சம்பந்தியம்மா, சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடை விட வேலைதான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு துடிப்பான பிள்ளையா பார்த்தா நீங்க வேலைக்கு எடுத்திருக்கீங்க. இவ என்னமோ பெரிய ஓனர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா, நம்ம வானதி வேலைக்காரி மாதிரி நிக்கிறா. வானதி, பிளேட்டை கொஞ்சம் வாஷ் பண்ணித்தாங்க. இட்லி வைக்கட்டுமா? வானதி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன். தரேன், இந்தாங்க. வானதி, நீயும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே? அம்மா, அதுக்கு இல்லம்மா, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ போட்டு குடிச்சேன், அதனால நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்களா எப்படி இந்த டிஃபனை இவ்வளவு நார்மலா சாப்பிடுறீங்க? இந்த டிஃபன் சுத்தமா நல்லாவே இல்ல. சாம்பார்ல உப்பு சுத்தமா இல்ல. அபி, என்னாச்சு? சார், சாம்பார்ல உப்பே இல்ல சார். சட்னில காரம் ஹெவியா இருக்கு. இப்படி சமைச்ச சாப்பாட்டை எப்படி சார் சாப்பிட முடியும்? சமையல்ல எப்பவுமே உப்பு காரம் கொஞ்சம் கூட குறைவதா இருக்கும். அது சாப்பிட்றவங்களோட டேஸ்ட பொறுத்து இருக்கு. எங்க எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உனக்கு உப்பு இல்லைன்னா நீ கொஞ்சம் சேர்த்துக்கோ. அதை விட்டுட்டு மொத்தமா சாப்பாட்டை குறை சொல்லாத. வானதி எந்த அளவுக்கு சமைப்பான்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வானதியோட கையால சாப்பிடணுங்கிறதுக்காகவே ஒருத்தர் திருச்சில இருந்து வந்து இங்க சாப்பிட்டு போயிருக்காரு. சும்மா உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்களா எப்படி இந்த சாப்பாட்டை சாப்பிடுறீங்கன்னு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம பேசாத. இல்ல மேடம். இங்க பாரு அபி, உனக்கு ஓகேனா இத சாப்பிடு, இல்லனா உனக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பாட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடு. உன்னை யாரும் இத சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணல. கார்த்திக், இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் முடிய இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 1 or 2 weeks ஆகுமா? ரொம்ப டைம் எடுத்துக்காத. இன்னும் 1 weekல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண பாரு. பாவம், நம்ம ஒர்க்குக்காக எதுக்கு அபி பிடிக்காத சாப்பாட்டையெல்லாம் சாப்பிட்டு கஷ்டப்படணும்? சீக்கிரமே அபி ஆபீஸ்க்கு அனுப்பிடுவோம். அபி, எங்க எந்திருக்கிற? உட்காரு, உட்காரு.